உலகத்திலே சிறந்த அன்பு எது? இந்த கேள்விக்கு சரியான பதில் தாய் அன்பு தாங்க. ஆனால் இன்னொரு அன்பும் இருக்கு, அதுதாங்க ஃப்ரெண்ட்ஷிப். காதல், சொந்த பந்தம் இவங்களோட பழகணும்னா யோசிக்க தோணுதுங்க. ஆனால் யாருன்னே தெரியாத ஒரு ஒரு இடத்துல பார்த்து ஹலோ சொன்னாலே அந்த இடத்துல தொடங்குதுங்க அவங்க ஃப்ரெண்ட்ஷிப். தேவைக்காக பழகிற சொந்தங்களுக்கு இல்லை, பழகினதுக்கு பிறகு அவன் தேவைக்கு உதவுறதாங்க ஃப்ரெண்ட்ஷிப். இப்படி ஒரு விஷயம் தாங்க இவன் வாழ்க்கையில் இருக்கு. பிரதர், ட்ரெயின் வந்துடுச்சா? இல்லை நான் சின்ன வர இல்லை, 6 மணி தான் லேட்டுன்னு சொன்னாங்க, அதான் வெயிட் பண்ணி கொண்டிருக்கேன். ஆமாம், நீங்கள் யாருக்கு வெயிட் பண்ணுறீங்க? உங்கள் லவருக்கா? என் ஃப்ரெண்டு வரான்னு, ரொம்ப நாளைக்கு அப்புறம் என் ஆதி வரான், அவனை பார்க்க தான் வெயிட் பண்ணுறேன். அட, இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரியாக இருக்குது, சொல்லுங்கள் ப்ரோ கேட்போம் உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்பை பற்றி. எனக்காக இருக்க ஒரே ஒரு சொந்தம் என் ஃப்ரெண்ட்ஸ் தாங்க. ஒருத்தன் சக்தி, இன்னொருத்தன் ஆதி. சக்தி அவன் சொந்த பந்தத்தோட ஊரில் இருக்கான். ஹலோ, சொல்லு கார்த்தி, எப்படி இருக்க? சொல்கிறேன், நான் அலுவலாக நிற்கிறேன்டா. என்ன, நான் கொஞ்ச நாள் ஃபோன் அடிக்கிறேன் உனக்கு. என்ன, அதோட அம்மா இருக்கா ஆதியை ஃபோன் அடிக்க சொல்லி விட்டது. என்ன, ஓ சரியா, ஓகே ஓகே, நான் கொஞ்சம் நாள் அடிக்கிறேன். அவங்க ஆதி, அவனுக்கு நீ யாருமே இல்லை. எங்கள் அம்மா தான் அவனையும் என்னையும் கஷ்டப்பட்டு வளர்த்தாங்க. நாங்கள் இங்கே 5 வருஷத்துக்கு முதல் ஷிப்பில் வந்தோம். ரொம்ப கடன்பட்டு சக்தி அம்மா வந்து எங்களை அனுப்பி வச்சாங்க. இன்றைக்கி ஏதோ ஒரு நல்ல நிலைமையில் நாங்கள் இருக்கோம். இப்போ என் ஆதி அவன் படிப்பை முடிச்சுட்டு நான் பார்க்க வரான். இப்படி தாங்க எங்களோட வாழ்க்கை ஆரம்பிச்சிது. குட் மார்னிங் மச்சி. குட் மார்னிங் மச்சி. என்ன நைட்டு ஃபுல்லாக வேலை போல? உழைச்சா தானடா காசு வரும். டேய், பஞ்சு அடிக்கிறத விடு மச்சி, முதல் டீ எடுத்து அடி, ஆறிட போகுது. ஆதி சொல்ல மறந்துட்டேன், நேற்று சக்தி ஃபோன் பண்ணியிருந்தான். என்னவா? அம்மா ஒன்று ஏதோ கேட்டாங்க. அவங்க தான் ஃபோனில் போல. ஹலோ ஆதி, நான் சக்திடா. சொல்லு மச்சி. நான் அம்மா விட்டா நிற்கிறேன். எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன்டா. அம்மா எப்படி இருக்காங்க? இந்த இருக்காங்க, கொடுக்குறேன்.
வருவேம்மா, கட்டாயம் வருவேன். நீங்க என்ன எப்படி வளர்த்தீங்களோ அந்த நிலைமையை மறக்காம வருவேன். நீ நல்லா படிக்கணும்ப்பா, நல்லா இருக்கணும், அதுதான் அம்மாவோட ஆசை. கண்டிப்பாம்மா, படிச்ச ஒரு டிகிரியோட தான் உங்களை பார்க்க வருவேன். நான் வைக்கிறேன். சரிம்மா. என்னடா என்ன சொன்னாங்க அம்மா? இப்போ வாரீங்கன்னு தானே கேட்டிருப்பாங்க. பின்ன எங்களை பார்க்கணும்னு ஆசை இருக்காதாடா? சரி மச்சி, உன்னோட படிப்பு முடிய போகும். ஓகேயா? சரி பாப்போம் வா. வணக்கம் தம்பி. வணக்கம் வாங்க, எப்படி இருக்கீங்க? டேய் நீ நீர் நான் போட்டு வரேன். அப்புறம் தம்பி கார்த்தி, என்ன இஞ்சால பக்கம்? இல்லை அங்கிள், நம்ம ஆதி யூனிவர்சிட்டியிலே உட்காந்துருக்கான் படிக்கிறதுக்கு. அதான் ஒருக்கா சாமான் வாங்கிட்டு போகிறதுக்கு வந்திருக்கோம். இவனையா இந்த படியை நீயா படிப்பிக்கிறாய்? இந்த படியை நீ ரூமில் வச்சிருக்கிறாய்? அடா விசார, இவனையா ரூமில் வச்சிருக்கிறாய்? ஆமாம் அங்கிள், அவன் நல்லவன். சின்ன வயசுலேருந்தே அவனை தெரியும். தம்பி நான் சொல்கிறத கேளப்பு தெரியும். தான் இந்த அண்ணட்ட மகனை இங்கே கூப்பிட்டு 10,000 ஜீரோஸில் ஒழிச்சு கூப்பிட்டு கழிச்சு அவனை இந்த காசையை முடிச்சு கொண்டு அவன் போயிட்டான். இப்படிடா இங்கே ஒருதரே நம்பேலாம். இந்த காலத்தில் ஒரு உள்ளே நம்பேலாம். சொல்வழிய கேளம். அங்கிள், அவன் உங்களை ஏமாத்துற மாதிரி இவன் என்னை ஏமாற்ற மாட்டான். நீங்கள் சும்மா உங்களை வாயில வரதெல்லாம் கதைக்காதீங்க. தம்பி எந்த இதுக்கு நான் சொல்ல வேண்டியதான் சொல்லி போட்டேன். பின்னால் என்ன மாதிரி நீங்க கஷ்டப்பட போகிற. அண்ணே, நான் இப்போ என்ன சொல்லி கொண்டிருக்கேன்? எந்த ஃப்ரெண்டை பற்றி எனக்கு தெரியும். நீங்கள் இதெல்லாம் ஒன்றும் கதைக்க தேவையில்ல. நீங்கள் தம்பி உனக்கு சொல்ல வேண்டிய கடமைக்கு சொல்லிட்டேன். இனி எங்கே கேட்டாலும் இவங்களெல்லாம் பட்டாத்தான் திருந்துவாங்க. இவங்களை இப்போ திருந்த போகிறாங்களோ? டேய் என்ன அந்த ஆளோட பிரச்சனை? இல்லை மச்சான், அந்த லூஸ் மாதிரி காய்ச்சி கொண்டிருக்காண்டா. என்னவா? சரி, அதை பற்றி காய்ச்சா நமக்கு தான் தலையடிக்கும். வாப்போம். Shit. என்னடா? பின்ன என்ன மச்சான், கடைக்கு போனமா வந்தமான்னு இருக்கணும். அதை விட்டுட்டு பெரிய இவன் மாதிரி காய்ச்சிட்டு இருக்காண்டா. டேய் என்னடா பிரச்சனை? சொன்னதானே தெரியும். அது வந்து மச்சி. ஹலோ, யார் பேசுறது? நீ யாரா முதல்ல? ஹலோ ஹலோ. ஷிட். யார் ஃபோன்ல? அது ஒன்றும் இல்லை மச்சி. இந்தா இதை கொண்டு உள்ள வை. நீ இப்போ ஒன்று சொல்கிறதும் இல்லை. ஹலோ, என்னடா சொல்ற? விஷயம் அதுக்கு தெரிய வேண்டாம். அதிகாரம் நான் வைக்கிறேன். என்ன விஷயம் எனக்கு தெரியக்கூடாது? என்ன விஷயத்த நீ என்கிட்ட இருந்து மறைக்கிற? நோ மச்சான், அது ஒன்றும் இல்லைடா. என்னடா பிரிச்சு பேசுறியா? நீ என்ன பிரிஞ்சு போயிருவேன் தானே பயமா கிடக்கு. என்னடா? பின்ன என்ன மச்சான், நீ என்ன ஏமாத்திருவியாடா? நீ படிச்சு பெரிய ஆளானது என்ன மறந்துடுவியாடா? இப்படி அவன் இவெல்லாம் கேட்குறான்டா. டேய் இந்த லைஃப் நீ போட்ட பிச்சடா. உனக்கு என்ன சந்தேகம் வந்துருச்சு? எனக்கு இந்த படிப்பே வேணாம். டேய் பைத்தியமாடா உனக்கு? இதுக்காக நீ படிச்சு பெரிய ஆளாகணும். நாங்கள் இப்போ என் போல எப்பயும் இருக்கணும். எனக்கா அதை மட்டும் செய்ய மச்சான். கட்டாயம் மச்சான். எங்களை எவ்வளோ கேவலமா பேசுறவங்க முன்னாடி வாழ்ந்து காட்டணும். அவங்களோட முகத்துல கறி பூசணும். என்னடா உலகம் சுத்து வாலிபா சுத்தி போயிருக்க? ஏண்டா நீ ஏன்டா இப்போ கோவத்தில் குதிக்கிற? இங்க பார் மச்சி, அடுத்த செமஸ்டர் ஃபீஸ் எவ்வளோன்னு போட்டிருக்காங்க.
அதுக்கு ஏன்டா நீ இப்படி இருக்க? சரி பார்ப்போம். டேய் என்னடா இது? 10ஆம் தேதி ஸ்டார்ட் மச்சி, 7ஆம் தேதிக்கு மேலே காசு கட்டணும். இவ்வளோ காசு உடனடியா இப்படிடா கட்ட முடியும்? இதாண்டா படிக்க மாட்டேன்னு சொன்னான். சிட், எனக்கு இந்த படிப்பை வேணான்னு தோணுது மச்சி. டேய் பைத்தியமாடா உனக்கு. காசை பற்றி நீ கவலைப்படாத, காசு நான் அரேஞ்ச் பண்ணுறேன். மச்சி இந்தா இதில் 1000 இடம் இருக்கு. என்னடா விளையாடுறியா? இவ்வளோ காசு எங்களை வந்துருக்காங்க. அதை விடு, இதில் 1000 இடம் இருக்கு. சக்தி உன் படிப்புக்காக அனுப்பியிருந்தது, இப்போ அது தேவைப்படுது. ஆதி சொல்கிறத கேளு, முதல்ல இதை வாங்கிக்கோ, போய் ஆக வேண்டிய வேலையை பாரு. போயிட்டு உன் படிப்புக்குரிய விஷயத்தை முடி. தேங்க்ஸ்டா நண்பா. ஆதி பஸ் வந்துச்சேன். என்னடா இது? வச்சுக்கோ. கவனண்டா மச்சி. டேய் மச்சி, படிப்பு இருந்தால உங்களை சரியாக இருக்கவே முடியலடா. டேய் அதெல்லாம் விடு, எப்படியோ படிக்க முடியும் என்னோட தான் இருக்க போகிறேன். சொல்லணும்னு நினச்சேன், அதில் காசு 5000 இருக்குது. கவனம். என்னடா உங்களை காசு வேறு எப்படி மச்சி, பேங்கில் லோன் அப்ளை பண்ணியிருந்தேன், அதான் இப்போ எடுத்துகிட்டு வந்தேன். சரி நீ போயிட்டு வா. ஓகேடா. உணர்கிறது இன்று தயக்கத்தை நட்புக்குள்ளே, தகர்கிறது இன்று கனவுகள் நட்புக்குள்ளே, சந்தோஷங்கள் என்று பொய்யாகுதே நட்புக்குள்ளே, நம்மை நாமே இன்று வெறுத்தோம் நட்புக்குள்ளே, வேதங்கள் என்று கலைந்து போகுதே, வான்வழியும் பெய்ய மறுக்குதே, வாழ்க்கை முழுதும் நட்பை விடைத்தோம், இன்று வேற யாருக்கு சென்றால் நட்புக்குள்ளே. ஓகே அண்ணா, ட்ரெயின் வந்துட்டு. இதுதான் என் லைஃப்பில் நடந்தது, இனி நடக்க பொறுத்த பார்ப்போம். ஓகே பாய். எவ்வளோ நாகடா உன்னை பார்த்து படிப்பு டைமே போச்சு. அதான்டா, படிப்பு தான் உன்னோட லட்சியமாக இருந்தது. இப்போ படிப்பு முடிச்சுட்டேன், இன்னும் கொஞ்ச நாளையாலும் உனக்கு வேலை கிடைச்சிடும். நீ நினைச்சதை சாதிச்சிட்டடா. இன்னும் 1 வீக்கில் ஊருக்கு போகணும். அம்மாவும் சக்தியும் பார்த்து தேங்க்ஸ் சொல்லணும். அது சரி, வா டைம் ஆச்சு போவோம். 1 வீக்கில் ஊருக்கு போகணும்டா. போக வேண்டிய வேலையெல்லாம் நீ பாரு. ஓகே? டேய் மச்சி, உங்கள்கிட்ட ஒன்று சொல்லணும். நீ ஒன்றும் சொல்ல தேவையில்லை. நாட்டுக்கு போகிறது தான். சரி போகண்டா. அப்புறம் மச்சி, நாங்கள் சர்ப்ரைஸை தான் நாட்டுக்கு போகிறோம். இந்த விஷயம் யாருக்குமே தெரியக்கூடாது. ஓகேயா? சர்ப்ரைஸா? சரிடா. ஓகே.
பாத்தியா மச்சி நம்ம ஊரை எல்லாம் சூப்பராக இருக்கு. ஆமாம் மச்சி, நம்ம பசங்க வெளிநாடு வந்து செஞ்ச ஒரே ஒரு காரியம் இதான்டா. பேசாம நாங்கள் எங்கேயே இருந்துருக்கலாம். டேய் உனக்கு ஓகேண்ணா, எனக்கும் ஓகே தான் மச்சான். தம்பி, எவ்வளோ காலத்துக்கு பிறகு ஊருக்கு வாரீங்க? 5 வருஷத்துக்கு பிறகு இப்போ நாட்டுக்கு வரோம். மச்சி, ஒரு சக்தி கிட்ட போயிட்டு போண்டா. ஆமாடா, அவனையும் கூட்டிட்டு அம்மா பார்க்க போ. இங்கே தான், இங்கே தான். நீ இரு மச்சி, நான் போய் அவனை கூட்டி வரேன். ஓகே மச்சான், நீ போயிட்டு வா. எவ்வளோ உங்களுக்கு காசு தரணும்? தம்பி 3000 ரூபா தாங்க. லக்கேஜ் இருக்கிறதுக்கு அவங்க வருவாங்க. ஹலோ, எங்க இருக்க? ஆதியா வீட்டு வந்திருக்காங்க. என்ன ஆதியா? ஆமா, வந்துதான் இருக்காங்க. நீ சீக்கிரம் வா. உண்மையா சொல்ற? சும்மா விளையாடாத நீ. அண்ணா உண்மையாத்தான். நான் ஸ்கூலுக்கு போகணும், நீ வீட்டை வா. சரி நீ போ, நான் வரேன். ஆதி, எப்படி இருக்கு? நான் நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். என்ன தெரியாது, எல்லாம் ஒரு காரணமா தான் வச்சு. சரி இது வச்சு நான் சொல்லி போகணும். அதெல்லாம் போக என்ன திடீர்னு வந்திருக்க? இல்லடா, நான் இப்போ நல்லா இருக்க காரணம் நீயும் அம்மாவும் தான். அதான் அவங்க 2 பேரும் பார்த்து தேங்க்ஸ் சொல்லணும்னு வந்த மச்சி. தேங்க்ஸ் எல்லாம் இருக்கட்டும். எனக்கு வேறு எதுடா அம்மா, எல்லாம் கார்த்திடா அம்மா தான். கார்த்திடா? அது சரி, கார்த்தி எங்க? கார்த்தி காரில் இருக்கா? வெளியே காரில். சரி பாபு. இருடா மச்சி, பேக் எடுத்துன்னு வர. தேவா போம்பா. என்னடா ஆச்சு அம்மாவுக்கு? அம்மா நடந்த ஆக்சிடென்ட்ல தவறிட்டாடா. நான் எல்லாம் சொல்லிட்டேன்டா கார்த்திட்ட. அவன் தான் கிட்ட எல்லாத்தையும் மறைச்சிட்டான். எனக்கு ஒரு சொல்ல வேடா, எங்கிட்ட எல்லாத்தையும் மறைச்சிட்டான்டா. கார்த்தி, அம்மாக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுடா. என்ன சொல்ற? ஆமா மச்சான். அம்மா எப்படி நடந்து? கொஞ்ச நேரத்துக்கு முன்னால தான்டா. இப்போ என்னடா ஆச்சு அம்மாக்கு? அம்மா நம்ம எல்லாம் விட்டுட்டு போயிட்டாங்க. தாங்க முடியல மச்சான். ஆதி விட்டாண்டா, அவனுக்கு இந்த விஷயம் தெரிய வேணாம். நீ என்னத்தை முடிச்சது மச்சான்? ஒன்று விஷயம், ஆதிக்கு மட்டும் இந்த விஷயம் தெரியக்கூடாது. சரி வா, அம்மா இருந்தவட்ட பார்க்க போ. டேய், வீடு வித்தானா உன்னை படிப்புக்கு ஆசை நின்றோம். எல்லாத்தையும் கூட்ட மறைச்சிட்டேன். சொல்லணும்னு நினச்சேன். அதில் 5000 காசு இருக்கு, கவனம் பார்த்து. ஏன்டா இப்படி பண்ணிடா? ஏன்டா என்ன ஏமாத்திடா? மறைச்சிட்டானேடா, எல்லாத்தையும் மறைச்சிட்டீங்களேடா. அவன் வந்துருக்கிறே அவங்க அம்மா காரியம் செஞ்சுட்டான். வாடா அவனை பார்க்கணும். எங்கடா அப்பா அவன்? கவலைடா. அண்ணன் ஆளுங்க போயிட்டு இதாலு அங்கால தான் போகணும். டேய் ஆதி, டேய் கார்த்தியை காணலடா, இங்க வா.
இங்காலே என்ன போனோம்? இங்கால தான் போனோம். மச்சி, நம்ம மனசு குழப்பமாக இருக்கும்போது நமக்கு ஆறுதல் தரது நம்ம கடலில் வேண்டாம். எனக்கு தெரியுமா? கார்த்திக் 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 ஏன்டா கிட்ட மறைச்ச? என்ன சொல்லல? என்ன இப்படி பண்ணிட? கேக்குறல்ல சொல்லண்டா, வாய் திறந்து சொல்ல. என்னத்துல சொல்ல சொல்ற? என்னது சொல்ல சொல்ற? ஐயோ, நான் இந்த விஷயம் சொல்லி நான் இன்னைக்கு இப்படி வந்திருப்பானடா. தெரியாதுடா உனக்கு, தெரியாதுடா. அம்மாடா அம்மாடா. நீ சொல்லி பாரு அவன் படுற கஷ்டத்தை. அப்பவே சொன்னான் சொல்லு சொல்லு சொல்லுன்னு. சொன்னியாடா நீ? சக்தி, என்னோட அம்மா மேல இவன் ரொம்ப பாசமா இருந்தா. நான் இந்த விஷயம் சொல்லி இன்னைக்கு படிச்சு பட்டதாரி வந்திருக்க முடியுமா? நீ சொல்லி இருக்கலாம் தானேடா. எல்லாத்தையும் மறைச்சிட்டீங்களேடா. உனக்கு அத்தான எல்லாத்தையும் மறைச்சேன், உனக்கு அத்தான மறைச்சேன். இந்த விஷயத்தை நான் நீ சொல்லியிருந்தா இன்னைக்கு நீ இப்படி வந்துருப்ப சத்தியமா தெரியாதுடா மச்சா. நீ நல்லா இருக்க முடியாதாண்டா அம்மா ஆசைப்பட்டாங்க. இப்ப நீ நல்லா இருக்கடா, அதனாலதான்டா மறைச்சேன். என்ன மன்னிச்சிடுறா மச்சா, அழாதீங்கடா. அம்மா அங்கேயாச்சும் ஒரு மூலையில இருந்ததை பார்த்துக்கிட்டு தாண்டா இருப்பா. எல்லாம் கூட நன்மைக்கு தாண்டா. அம்மாக்காக வேண்டிய வேலையை பார்ப்போம். வாங்கடா வாங்கடா போ. அன்பு அம்மா அம்மா எந்தன்னம்மா, அந்த தெய்வம் உன் போல் இல்லை அம்மா. அன்பு அம்மா அம்மா எந்தன்னம்மா, அந்த தெய்வம் உன் போல் இல்லை அம்மா. தொப்புள் கொடியா ஒரு தோட்டம் அமைத்தாய், பிள்ளைக்கனியாய் என்னை படைத்தாய். உன் உயிர் கரைத்து என் உடல் வளர்த்தாய். ஒன்றல்ல நீ செய்த தியாகம் நான் வெல்வதே ஒரு தாயின் சபதம். அன்பு அம்மா அம்மா எந்தன்னம்மா, அந்த தெய்வம் உன் போல் இல்லை அம்மா. ரத்தத்திலே பால் எடுத்து முத்தத்திலே மூச்செடுத்து ஊட்டினாய் காட்டினாய் உலகத்தையே. பள்ளிக்கூடம் நான் படிக்க சொல்லிக்கட்ட நீ சுமக்க வெந்த சோறு போட்டாயே. உன்னிடு போறமா நான் இருந்தால் என்ன, அம்மா வெகு தூரமா எங்கோ போனால் என்ன.